அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, நம்முடைய சிறு பாவங்களுக்கு பரிகாரமாகும் தஸ்பீஹ் திக்ருகள். லா இலாஹ இல்லல்லாஹு என்ற கலிமாவின் பொருள் பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான். அவனே என் இறைவன், அவனைத் தவிர வேறு நாயன் எவனுமில்லை. அவன் மீதே நான் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அவனிடமே என்னுடைய மீட்சியும் இருக்கிறது என்று அவர்களிடம் நீர் கூறுவீராக. அல் குர்ஆன் சூரா 13 வசனம் 30. அகிலங்களின் அருட்கொடை நம் கண்மணி நாயகம் ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அமுதமொழி. நானும் எனக்கு முன் சென்ற நபிமார்களும் மொழிந்த வார்த்தைகளில் மிக சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு என்ற வார்த்தைகள்தான். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு அம்ரு ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் முவத்தா ஷரீஃப் 188ஆம் ஹதீஸ். ஒருமுறை நான் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு இடையிலான இஸ்ரா என்று சொல்லப்படும் அப்பயணத்தின் இரவில் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்தித்தேன். அப்போது அவர்கள் என்னிடம், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்முடைய சமூகத்திற்கு எம் சலாத்தினை எத்தி வைத்து விடுவீராக என்று கூறிவிட்டு, மேலும் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைகள் சுவனத்தின் தாவரங்கள் என்ற இந்த சுபச்செய்தியையும் அம்மக்களுக்கு அறிவித்து விடுங்கள் என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் திர்மிதி ஷரீஃப் 3462ஆம் ஹதீஸ். நல்லோர்களது நற்சொற்கள். இரவு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் விழித்துக் கொண்டால் இவ்வாறு துஆ செய்வார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக அல்லாஹும்ம அஸ்தக்ஃபிருக லிஸம்பி வ அஸ்அலுக ரஹ்மதக். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹுமா. ஆதார நூல் அபூ தாவூத் ஷரீஃப் 5061ஆம் ஹதீஸ். இந்த மிகச்சிறந்த பொற்புதையலான திக்ரின் பலன் தஹ்லீல் எனும் இந்த தஸ்பீஹ் சிறு பாவங்களுக்கான பரிகாரமாகும்.